இந்த மாதிரி அந்த இன்க்ரீஸ் ஃபேஷியல் ஹேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஜெனட்டிக் ஒரு காஸ் இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ்ன்னு பார்த்தா நம்ம லேசர் ஹேர் ரிடக்ஷன் தான் பண்ணணும். ஸோ இதுவுமே நான் ஏன் லேசர் ஹேர் ரிடக்ஷன்னு சொல்கிறேன்னா, நம்ம அந்த யூஸ் பண்ணுற லேசர் வந்து இட் வில் கோ அண்ட் ஸ்டண்ட் யுவர் ஹேர். ஸோ நம்ம பண்ண என்ன ஆகும்னா பெர்மனன்ட் ஹேர் ஸ்டண்டிங் கொடுக்கும். ஸோ வி டோன்ட் கால் இட் ரிமூவல் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ரிடக்ஷன். ஸோ அது பெர்மனண்ட்டாக ஸ்டண்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணும். இப்போது சில பேருக்கு வந்துட்டு நம்ம அந்த லேசர் ஹேர் ரிடக்ஷன் அந்த செஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலி ஜெனட்டிக் இதுன்னா நல்லாவே வந்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு லாங் டேர்ம்க்கு நல்லாவே இருக்கும். இப்போ இதுவே வந்துட்டு கொஞ்சம் ஹார்மோனலி அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, இப்போ சில பேர் என்னென்னா ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாளுக்கு எடுத்துகிட்டு அப்படியே அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க இல்லையா. லெட்ஸ் சே இப்போ அவங்க ஒரு பிசிஓஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே இஃப் தேர் டேக்கிங் இட் ஃபார் லாங் டைம் சடனாக அவங்களே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க வித்தவுட் கன்சல்டிங் தேர் கைனகாலஜிஸ்ட் ஆர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு திருப்பி பிசிஓஎஸ் வந்துச்சுன்னா திருப்பி யூ மைட் சி அ லிட்டில் இன்க்ரீஸ் இன் த ஹேர் க்ரோத். அது பழைய மாதிரி வராது. இப்போ அவங்க லேசர் ஹேர் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா பழைய மாதிரி வராது. பட் அகைன் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு ஃபியூ ஹேர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we will have to do maintenance sessions. ஸோ அது பண்ணும்போது அந்த ஹேர் க்ரோத் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு லேசர் ஹேர் வந்து ரிடக்ஷன் வந்து வேணாம், நான் லேசர்ஸ் வந்து ஆப்ட் பண்ணல ஃபார் வாட் எவர் ரீசன்னா, நெக்ஸ்ட் பெஸ்ட் மெத்தட் வில் பி ஷேவிங் தான். ஸோ மோர் தென் வேக்சிங் ஆர் டூயிங் எபிலேஷன். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா இட் வில் காஸ் இன்க்ரோன் ஹேர். ஸோ என்ன ஆகும்னா முடி வந்துட்டு இப்போ வந்துட்டு வேக்சிங் ஆர் எபிலேஷன் பண்ணும்போது ஹேர் வந்துட்டு வளரும் போது சம்டைம்ஸ் கர்வ் ஆயிடும். ஸோ அது கர்வ் ஆகி என்ன ஆகும்னா போய் ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஸ்கின்னை இன்ஜூர் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அது பாயில்ஸ் மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த வேக்ஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அந்த வேக்சிங்க்கு அப்புறம் உங்களுக்கு அது க்ரோ பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் பம்பியாக இருக்கும் பாருங்க. ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஷேவிங் இஸ் த பெஸ்ட் திங்.